வன்னியர் எப்படி பிறந்தாருன்னா அக்னி யாகத்திலையும் அப்பு மகாஷி யாகத்திலையும் அந்த சக்தியினுடைய சிவனுடைய பேர் சக்திக்கன் பேருண்டாலையும் அந்த வீரவன்னியன் ஆத்மீர பூர்வம் கால வெற்றியும் அப்படியும் எல்லாவும் வீரவண்டி போல நல்லபடியாக கடலை விழித்தவளவா என்று வந்தவர்க்கு இல்லை என்று சொல்ல வந்தவளவா கல்யாணம் செய்தவளவா பெயர் பெற்ற வீரவன்னியை போலவே எவ்வாறு சேகத்திலையும் இந்த மாதாவி எழுதாவி என்ற சூழலை சம்பாரணம் செய்யவே உத்தரவண்டியாகப்பட்டவர் இந்த சிவனோட நெற்றியிலே சிவனோட நெற்றியில் வேர்வையிலே இந்த உத்தரவண்டியாகப்பட்டவர் இப்படி எதிர்க்கின்றார் தெரியுமா அந்த சிவனுடன் வேர்விழுந்து சிவனுடன் வேர்விழுந்து தீராக திடீரென்று மறுமலை மாலைகள் சூடி மகாமணி கேவலமா தேவர் பூவை கரங்களால் எடுத்து துவ உனக்கு அவரியாய் கவரி வீசாக்கு ரமணி முஜகான நெருப்புகள் நுரையிலிருந்து எனக்கு விருதுகள் 32 விளக்கமே எனக்கு தினமெல்லாம் ஒன்றாய் கூடிய தலைச்சவோ எழுதியவனே 18 பட்டம் கொண்டு 32 விருதுகள் என்னென்ன தெரியுமா சிங்கக்குடி குடி 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 சம்பாரம் செய்யவே 18 பட்டங்கள் கொண்டு 18 பட்டங்கள் என்ன தெரியுமா மொத்தம் 18 பட்டங்கள் 18 பட்டங்கள் என்ன தெரியுமா விளையாட்சி என்று மொத்தம் 18 பட்டங்கள் வெண்ணியருக்கு அப்படி சிவனோட நெற்றியிலே வெற்றிக்கென் வேர்வரை அந்த ஈசானப்பட்டவர் உதித்து அந்த உத்தரவணியராகப்பட்டவர் உதித்து எவ்வாறு சேகத்திலையும் உதித்து மாதாவி எழுதாவி என்ற சூழலை சம்பாரணம் செய்து இந்த உத்தரவணியராகப்பட்டவர் தோன்றுவித்தார் அந்த வெளி தோழர்களே அந்த வீரவன்னிய குலவாகப்பட்டது இதை சொல்லவே நம்ம யாரா வந்திருக்கோம் வீரவன்னிய ஜாதி பிள்ளைகளாகவும் சத்தியனுக்கு பிள்ளையாகவும் அதாவது காவாட்சி கோயிலே கலசங்களுக்காக வெட்டி காவலித்து இதனால் ஏற்பட்ட பட்டை நமக்கு யாரும் கொடுக்கவில்லை வன்னியர்களால் கொடுத்த பட்டை என்று சொல்லி இந்த பூணல் அறியும் விழாவிலே அனைத்து சத்திரகுல வன்னியர்களுக்கும் எங்கள் வன்னியர்கள ஜாதி பிள்ளைகள் இன்னும் சீரும் சிறப்பாக வாழ வேண்டும் அவருக்கு பட்டை பெருக வேண்டும் வாழ்வார பொங்க வேண்டும் அவருக்கு நோய் நொடி வராமல் எந்த ஒரு துன்பம் திரும்ப வராமல் இன்னும் சீரும் சிறப்பாக இருக்க வேண்டும் சொல்லி இந்த